ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான், தமிழ் தலைவர்ஸ் தான், உன்னால் முடியும் தம்பி தம்பி தான். ரைட், கடை 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 நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. கோச்சை மாற்றுறாங்க, கோச் வராங்க, பிளேயர் ரிலீஸ் பண்ணுறாங்க, புதிய பிளேயர்லாம் வராங்க. ஸோ பேக் டு ஆக்ஷன் வெரி சூன். நிறைய இன்ஃபர்மேஷன் வரும்னு நினைக்கிறேன். மற்ற டீமில் இருந்தோம், தமிழ் தலைவர்ஸ்லேருந்து நிறைய ரிலீஸ் லிஸ்ட் வந்துட்டுருக்கு. கோச்சு சஞ்சீவ் பலியான், புது கோச்சு, நியூ அப்ரோச்சு, நியூ திங்கிங் அண்ட் ஸோ மெனி திங்ஸ். நேற்று கூட சாகரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாவில், தமிழ் தலைவாஸ். அதை நாங்கள் போட்டிருந்தோம். அதை பற்றி என்னோட அப்சர்வேஷன். நிறைய பேர் பார்த்தீங்க. பார்க்காத போய் டக்குனு போய் பார்த்துட்டு கமெண்ட்டை கொடுத்துருங்க. அதில் கூட நிறைய பேர் போட்டிங்க. சார் ஸ்டார்டிங் பார்த்து நான் பயந்துட்டேன், அந்த மியூசிக்லாம் பார்த்துட்டு எங்கே ரிலீஸ் பண்ணுவாங்களோன்னு. கடைசியில் வச்சாங்க ட்விஸ்ட்டு அப்படின்ட்டுன்னு. நைஸ். அவங்க வெரி குட். தமிழ் தலைவாஸ் இந்த மாதிரி ஹிண்ட்டு கொடுக்கறதில்ல. இப்போ நான் பேச போகிறது அதான். பிங்க் கலரில் 5 பிளேயர் ஃபோட்டோ போட்டு வாட் யூ லவ் அபவுட் அவர் பிளேயர், வின்னர் வில் கெட் பர்சனலைஸ்ட் வீடியோ மெசேஜ் ஃப்ரம் தர் ஃபேவரட் பிளேயர் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பிளேயரை பற்றி என்ன பிடிச்சிருக்கு, அவங்கள பற்றி சொல்லுங்கள். அந்த வின்னர் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு வீடியோ ஒன்று பர்சனலைஸ்ட் வீடியோ மெசேஜை வரும், அந்த சம்மந்தப்பட்ட பிளேயர்கிட்ட இருந்துன்னு வேறு போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு குறியீடு தான். இன்னும் ஹிடன் லேயர்பாங்க. சினிமாவில் பார்த்துருவீங்க, பொதுவாக செல்வராகவன் படம்லாம் ரொம்ப இப்படி தான் இருக்கும், குறியீடுகள். இப்போ பார்த்தீங்கன்னா என்ஜிகேன்னு ஒரு படம் தான் பாருங்கள், ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. ஆனால் அதில் குறியீடுன்னு வர அவர் போஸ்டரை பார்த்தே தெரிஞ்சுட்டு வந்துடலாம் குறியீடு. படம் பார்க்கணுமா வேணுமா. எனவே அது சினிமா, அந்த பக்கம் விட்டுருவோம். இங்கே வரும் அந்த கபடிக்கு. ஸோ அதனால் இப்போவும் இந்த ஃபோட்டோ வச்சு ஆல்ரெடி சோஷியல் மீடியா நிறைய பேர் களமாடுறாங்க. சார் இப்படியா அப்படியா, அது என்ன இதுன்னு அழகிச்சதுக்கு தியரி, எனக்கு தெரிஞ்ச அப்சர்வேஷன், எனக்கு தெரிஞ்ச தியரியை சொல்கிறேன். கரெக்டாக இருக்கணும்னு ஒன்று அர்த்தம் அவசியம் இல்லை. உங்கள் கூட மேட்ச் ஆகணும்னு உங்கள் ஒப்பீனியன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டுன்னு. ரைட், முதல்ல யார் அந்த 5 பேர் சொல்லு. ஏன் அந்த 5 பேர்? ஒய் ஒன்லி திஸ் 5 பிளேயர்? ஹூ ஆர் தோஸ் 5 பிளேயர்ஸ்? அவங்க ரீட்டைனா, ரிலீஸா? அப்புறம் பெரும் சந்தேகம் வந்துச்சு ஃபேன்ஸ் டைப்பெல்லாம். அது என்ன அர்த்தம் அதுக்குன்னு குழப்பம் அமௌங் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரே குழப்பம், டென்ஷன். இது என்னோட அப்சர்வேஷன் சொல்கிறேன். ரிலீஸ் பண்ணுற பிளேயருக்கு இவ்வளோ பில்டப்பில் கொடுக்க மாட்டாங்க, இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன போடுவாங்க, தேங்க்யூ ஸோ மச் உங்களோட எஃபர்ட்டுக்கு. ரிலீஸ்னு ஒரே ஒரு வேர்டு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபர்ட்டு மேட்டில், பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் மட்டும் முடிஞ்சு போயிடும். நீங்கள் அப்படி இல்லை, உங்களுக்கு கிஃப்ட் தரேங்கிறாங்க, யாருன்னு சொல்லு, அவங்கள பற்றி நீ சொல்லு, மெசேஜ் அனுப்புகிறோம், அதை கன்சர்ன் பர்சன்னா இவங்க எல்லாமே ரீட்டைன் தான். அந்த 5 பேர், அதில் எந்த மாற்று கருத்துமும் இல்லை. அண்ட் யார் அந்த 5 பேர் உங்களே தெரிஞ்சிருக்கோம். பஸ்தாமி, நிதிஷ்குமார், சாகர், மாசான மூத்து அண்ட் மோயின் ஷஃபாகி. ரைட், இந்த 5 பேர். பிகேல பொதுவாகவே 6 பேர் ரீட்டைன் கொடுப்பாங்க, அது RYP NYP. பட் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 5 பேர் தானா இல்லை ஜாஸ்தி கொடுக்க போகிறாங்களா, 7 8 அப்படின்னு போகத்தான் தெரியும். அண்ட் நோட்டபிள் இங்கே மிஸ் ஆகுறது என்ன, நரேந்திர கண்டோலா. அவரோட ஃபோட்டோ எனக்கு காணும். அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை நோட் பண்ணிங்களா? அண்ட் ஒய் நரேந்திர கண்டோலா இல்லை, சச்சின் தன்வரும் இல்லை. சச்சின் தன்வர் கூட விடுங்க, அவர் ஜாஸ்தி பணம் கொடுத்து எடுத்தோம், ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கலாம். பட் நரேந்தர் கண்டோலா இஸ் அ வெரி வெரி கீ எலிமெண்ட். நம்மளே கூட நிறைய வீடியோ போட்டோம், ஒரு மாதம் முன்னாடியே. வாட் யூ திங்க், வேணுமா வேண்டாமான்னு. மோஹித்தை பற்றி போடுறோம், அபிஷேக் பற்றி போட்டோம், சாயல் பிள்ளையை பற்றி போட்டோம். நீங்களே மிக்ஸ்ட் ரியாக்ஷன். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வேணாம் சார் நீங்கள் போன மாதமே. இந்த 3 பேர் ரிலீஸ்டு. ரைட். இப்போ நரேந்திரனுக்கு நீங்கள் வரும்போது, இப்போது அவர் எடுக்க போகிறாங்களா இல்லையா, இல்லை அடுத்தது தனியாக வருமா? ஏன்னா சாகருக்கு மட்டும் தனியாக ஒன்று வந்தது நேற்று. இது 5 பேரில் சாகர் நிற்கிறார் நடுவில், நான் இருக்கேன்னு. நரேந்திர கண்டோலா மட்டும்தான் இல்லை. ரைட், வாட் யூ திங்க், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அதுமாதிரி நரேந்திர கண்டோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். அவர் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் மோசமான பிளேயர் இல்லை. போன சீசன் நிறைய இன்ஜுரி தலைவலி கொடுத்தது அவருக்கு. அதனால் என்ன ஆச்சு, கொஞ்சம் மேட்ச் தான் விளையாட முடிஞ்சுது. PKL 9ல் பவன் ஷராவத் இல்லைன்னும் போது இவர் இறக்குனார். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். அந்த சீசன் செமிஃபைனல் வேறு போனோம், யாருமே எதிர்பார்க்கல. மூக்கு மேலே எல்லாம் விளையாட்டு வச்சாங்க. ஆமாம், என் மூக்கில் இல்லை, அவங்கவுங்க மூக்கில். மொத்தம் PKL 9ல் 23 மேட்ச் விளையாண்டார், 249 பாயிண்ட்டுங்க. அதில் 15 சூப்பர் 10. அதோட விளைவுன்னா செமிஃபைனல் போய்ட்டோம் டக்குன்னு. அஜிகே பார் வேறு ஹெல்ப் பண்ணார். ரைடிங்கில் சொல்கிறேன், இந்த வாட்டி அது கிடைக்கவே இல்லை யாருக்குமே, 2 ரைடு. அண்ட் PKL 10ல் பார்த்தீங்கன்னா இதே நரேந்திர கண்டா 21 மேட்ச் விளையாண்டார், 195 தான். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 54, PKL 9ஓட கம்பேர் பண்ணது 54 பாயிண்ட் கம்மியாச்சு. 11 சூப்பர் 10 அவர் எடுத்தார். பேர் தான் 21 மேட்ச் விளையாண்டாருன்னு அர்த்தம். எதிர் டீம் அவுட் பண்ணவே இல்லை. நம்ம கோச்சை நிறைய வாட்டி வெளில கூப்பிட்டாராங்க. அசோக்குமார் கொடி வா உட்காருனா, அவருக்கு தனியாக கோச்சுக்காரனார், பாடலாம் எடுத்தார், டியூஷன்லாம் எடுத்தார். ஃபுல்லாக அவர் விளையாடலாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் நின்னார். வேறு PKL 9ல் ஃபுல்லாக விளையாண்டார். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் செமிஃபைனல். ஸோ இவர் நீங்கள் குறை சொல்ல முடியாது. சரி, PKL 11க்கு வருவான். இங்கே 13 மேட்ச் இன்னும் சுத்தம். 13 மேட்ச் வட்டி 88 பாயிண்ட் தான். அதில் 3 சூப்பர் 10 இன்ஜுரி.
இன்ஜுரினா ரெக்கவர் ஆகிருப்பாரு. பட் நிறைய மேட்சஸ் சப்ஸ்டியூட்டில் இருந்தார். அதான் எனக்கு புரியல. நீங்கள் சொல்லுங்கள். இன்ஜூரி பேர் சப்ஸ்டியூட்டில் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? திடீர்னு தேவைப்பட்டால் இன்ஜுரியோட உள்ளே போகலாமா? தெரியல எனக்கு. எனிவே அது மொத்தம் இது வரைக்கும் தமிழ் தலைவாஸ் 57 மேட்ச் விளையாடிருக்காரு நம்ம நரேந்திர கண்டோலா. 532 பாயிண்ட், 29 சூப்பர் 10. இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர். அண்ட் அவருக்கு தேவை சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான். இன்ஜுரி ரெக்கவர் ஆகிட்டு வருவார். ஸோ பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? ரீட்டேனா? ஏன் ஒரு பேர் இல்லை? இதுக்கு ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தான் டெய்லி சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க, இன்ஸ்டாலெல்லாம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். நரேந்திர கண்டோலா என்ன கேட்டால் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். நான் முதல்ல எதிர்பார்த்தது நரேந்திர கண்டோலா, மோயின் ஷஃபாகி, பஸ்தாமி, நிதிஷ்குமார். ஸோ இதில் வந்து நீங்கள் பஸ்தாமி, நிதிஷ்குமார், மோயின் ஷஃபாகி வந்துட்டாங்க. சாகரும் வந்துட்டார். மாசான முத்தூர் இருக்கார். அவரும் ஒரு நல்லா விளையாண்டார். 2 மேட்ச் வேணுமா தான் விளையாண்டார். கடைசி 2 மேட்ச்சில் பிரமாதமாக பெர்ஃபார்மன்ஸ், நிறைய பாயிண்ட் எடுத்தாரா. அப்புறம் இன்ஜுரி ஆகிடுச்சு அவருக்கு. இன்ஜுரி தான் ஒரு நேக்காக எப்படி டபாய்க்கணும், எப்படி தப்பிக்கணும், அதெல்லாம் இப்போ நிறையா கொஞ்சம் கற்றுக்கணும். இன்ஜுரி ஃப்ரீயாக எப்படி விளையாடணும்னு. ஆஷிம் அலிங்கெலாம் எப்படி விளையாடுறாரு? ஷாதுலுலாம் இன்ஜுரியே ஆக மாட்டேங்குது. ஏன்னா அது தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கணும். எப்படி அடிப்படாமல் எப்போ தேவையோ அப்போ தான் எஃபர்ட் யூஸ் பண்ணணும். அதுக்காக சொல்ல வரேன். எனிவே ஒரு கண்டென்ட் ரெக்கமெண்ட் கொடுத்துட்டேன். எனக்கு அது டவுட்ஃபுல்லாக இருக்குது. நரேந்திர கண்டாலும் போட்டோயா இல்லைன்னு பார்ப்போம். மேபி 1 or 2 டேஸில் இன்னொன்று வரலாம். உங்கள் கருத்து சொல்லுங்கள். புரிய பார்த்து லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.